பேரறிவாளரான ஞானப் பெருந்தகையே, சுத மாமுனியே, உலக வாழ்க்கையாகிய வலையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு துன்பங்கள் ஏராளமாக ஏற்படுகின்றன. கலியில் வேத நெறிப்படியான ஆச்சார அனுஷ்டானங்கள் அழிந்து போய்விடுகின்றன என்று தாங்கள் சொன்னீர்கள். சம்சாரமாகிற முடிச்சை வெட்டித் தள்ளுபவராக யார் நினைக்கப்படுகிறார்? கொடுமையான கலியுகம் பிறந்ததும் வேத நெறிகள் மறைந்து போகும். அதனால் தர்மம் பிறழ்ந்த வாழ்க்கை முறையில் முழு வேகத்துடன் ஈடுபடும் மக்களுக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும் என்றும் கூறினீர்கள். அப்போது வேத விதிகளுக்கு எதிரான கருத்துக்கள் தோன்றும் என்றும் எல்லா அறிஞர்களாலும் கூறப்பட்டிருக்கிறது. எப்போது இரு பிறப்பாளர்கள் வேத நெறிக்கு புறம்பானவர்களுடன் சேர்ந்து கொண்டு மறை ஒழுக்கங்களை குறைவாக பேசுகிறார்களோ அப்போது களி முற்றிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினீர்கள். கொடுமையான கலியுகத்தில் பாவச் செயல்களையே செய்யும் மக்களுக்கு உள்ள தூய்மை இல்லாமற் போகும். அப்படிப்பட்டவர்கள் முக்தியடைய என்ன வழி? ஞான பெருந்தகையே, அறநெறியாளர்களில் தலையாயவரே, எல்லாம் அறிந்தவரே, சுத மாமுனிவரே, தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவதேவன், ஜகத்குரு என்றெல்லாம் போற்றப்படும் பரம்பொருள் எந்த கர்மாவினால் மனம் மகிழுமோ, எந்த நெறியை கடைப்பிடிப்பதால் மனம் மகிழுமோ அந்த வழியை எங்களுக்கு கூறுங்கள். முனிவர்களில் தலை சிறந்தவரே, இப்போது நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் முழுமையாக பதில் சொல்ல வேண்டும் என்று தவச்சீலர்களான முனிவர்கள் கேட்டபோது சுத மாமுனி கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் எல்லோரும் எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ராமாயணம் என்ற பேரிலக்கியம் மகாத்மாவான நாரதரால் சனத்குமாரருக்கு கூறப்பட்டது. அது எல்லா வேத பொருள்களையும் உட்கிடையாக கொண்டது. எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. துன்பம் தரும் கிரகங்களை நெருங்க விடாமல் விலகி போகச் செய்வது. ராமாயணம் தீய கனவுகளை ஒழிக்க வல்லது. பெருமையை தரக்கூடியது. இவ்வுலக இன்பங்களையும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது. ராமபிரானுடைய வாழ்க்கை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த காவியத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லா நலன்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடியது. ராமாயணம் என்ற இந்த இதிகாசம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பதான 4 புருஷார்த்தங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்து மகத்தான பலன்களை அளிக்கக்கூடியது. இதற்கு முன்னர் வெளியிடப்படாத இந்த சரித்திரம் புண்ணியமான பலனை கொடுக்கக்கூடியதாகையால் மிகவும் கவனத்துடன் கேளுங்கள் என்று கூறி மாமுனிவர் ராமாயணத்தின் பெருமைகளை கூறத் தொடங்கினார். தொடர்வோம்.